நான் இதே கேள்வி கேட்டேன் கவர்னரை. நாளைக்கு வந்து மோடி வந்து ஏர்போர்ட்டில் மெட்ராஸில் வந்தால் கவர்னர் வந்து நான் அவர் ஆர்எஸ்எஸ் ஆகியால் நான் போய் ரிசீவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா நான் வந்து அவரை பாராட்டுறேன். ஏன்னா அதுதான் ஸ்டாண்டு. பிகாஸ் மோடி இஸ் ஆல்சோ அன் ஆர்எஸ்எஸ், அந்த பிரச்சாரக்கோ ஏதோ ஒரு இது. அப்போ வந்து அவங்க வாயை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேச்சுக்கு சொன்னேன், நாளைக்கு வந்து இதே மோடி நாளைக்கு கோயம்புத்தூரில் இதே போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஏரியாக்குள்ளார் வந்தார்னா இந்த போலீஸ்காரங்க மோடிக்கு செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் செக்யூரிட்டி கேட்டுட்டு தான் இந்த இதெல்லாம் லொல்லு பேசினானுங்க. என்னோட வாய் முகூர்த்தமாக என்னமோ கரெக்டாக சொன்ன அடுத்த டிசம்பரில் அப்புறம் ஜான்வரியில் வந்து ஃபெப்ரவரி மோடி வந்து கோயம்புத்தூரில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் 5 வருஷமாக ஓப்பன் பண்ணாத ஹாஸ்பிட்டல் நான் சொல்லி, பிகாஸ் நான் சொன்னேன் 650 கோடி செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் சும்மா கிடக்குது. ஐயால ஏன் இது நீங்களாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட கேட்டேன். அப்போ நீங்கள் இதெல்லாம் தானே பண்ணணும் மக்களுக்குன்னு சொல்லி மோடி வந்து ஓப்பன் பண்ண வந்தார். அப்போ அதே